அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் வருது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் வருது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அவங்க பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க, சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டோட்டலாகவே 12 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது நம்ம TNAUவில். சரிங்களா? B.Sc Agri, B.Sc Agriculture சொல்லிட்டு 12 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அதுபோல் 15 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 15 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 28 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்ரிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1174 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு அக்ரிக்கு 1174 சீட்ஸ் இருக்குது. அதே அக்ரி தமிழுக்கு 40 சீட்ஸ் ஒன்று இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஹார்டிகல்ச்சருக்கு 356 சீட்ஸ் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் தமிழுக்கு ஒரு 40 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பல கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது, உங்களுக்கு ஃபுட் சயின்ஸ் இருக்குது. ஸோ இது போல் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 587 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 2170 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2650 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலாக ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு 2650 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கும், உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில், அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2170 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸில் டோட்டலாக ஒரு 1723 இருக்குது. இது கவர்மெண்ட் கோட்டா. ஸோ கவுன்சிலிங் மூலயமா போகிறது இது கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இது மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரிங்களா? ஸோ இது தான் இங்கே நம்ம கொடுத்துருப்போம். இதுக்கு 2650. ஸோ 65% கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்க, ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 35%. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1723 சீட் கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங் மூலயமா போயிடுவாங்க. மிச்சம் இருக்க 928 சீட்டை மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் டோட்டல் சீட்ஸ் TNAவில் இருக்கிறது. 4821 சீட்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. இதில் கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும், ஸோ ஓசிக்கு, பிசிக்கு, எம்பிசிவி, எம்பிசி, டிஎன்சிக்கு, எம்பிசி தனியாக, ஸோ எஸ்சி, பிசிஎம், SCA, STன்னு சொல்லிட்டு எல்லா கம்யூனிட்டிக்கும் செப்பரேட்டாக பர்சன்டேஜ் ஒதுக்கிறாங்க. ஸோ 31% ஓசிக்கும், 26.5% பிசிக்கும், எம்பிசி விக்கு பார்த்திங்கன்னா 10.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 7%, எம்பிசிக்கு மட்டும் 2.5%. அது மட்டும் இல்லாமல் எஸ்சிக்கு ஒரு 15%, டிஎன்சிக்கு ஒரு 3.5%, அதே போல் SCAக்கு ஒரு 3%, STக்கு 1%. ஸோ இதில் எவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் போகும் அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஓசியாக இருந்த ஓசியில் ஓப்பன் காம்படிஷன் எல்லாருமே காம்பீட் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ சீட்ஸ்னால் டோட்டலாக பார்த்திங்கன்னா 1238 சீட் டோட்டலாக இருக்குது. அதில் கவர்மெண்ட் நம்ம கவுன்சிலிங் மூலிமா போகிறது, கவர்மெண்ட் காலேஜில் போகிறவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் 673 சீட் கவர்மெண்ட் போயிடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் மொத்தம் 534 சீட் ப்ரைவேட் காலேஜஸில் போயிடுவாங்க. ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 575 சீட் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் போயிடுவாங்க. 457 சீட் ப்ரைவேட் காலேஜில் போயிடுவாங்க. எம்பிசி விக்கு 228 சீட் இருக்குது, அதில் கவர்மெண்ட் காலேஜில் போயிடுவாங்க. 181 சீட் ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங் மூலயமா போயிடுவாங்க. ஸோ எம்பிசி டிஎன்சியில் 152 சீட் கவர்மெண்ட் காலேஜ்லேயும், 121 சீட்டு ப்ரைவேட் காலேஜ்லேயும், எம்பிசிக்கு 54 சீட்டு கவர்மெண்ட் காலேஜ்லேயும், 43 சீட் ப்ரைவேட் காலேஜ்லேயும், எஸ்சிக்கு 326 சீட் கவர்மெண்ட் காலேஜ்லையும், 258 சீட் ப்ரைவேட் காலேஜில், பிசிஎம்க்கு 76 சீட் கவர்மெண்ட் காலேஜ்லேயும், 60 சீட்ஸ் நமக்கு ப்ரைவேட் காலேஜில், SCAக்கு 65 சீட் கவர்மெண்ட் காலேஜில், 52 சீட் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும், STக்கு 22 சீட் கவர்மெண்ட் காலேஜில், 17 சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜ்லேயும் டோட்டலாக இருக்குது. ஸோ இதில் கவர்மெண்ட் காலேஜில் போகிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக 2170 சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் ஃபில் பண்ணுவாங்க கவுன்சிலிங் மூலயமா. அதே 1728 சீட் ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங் மூலயமா ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்குது. எவ்வளோ சீட்ஸ்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 1238 சீட் ஓசிக்கு, பிசிக்கு பார்த்திங்கன்னா
32 சீட் பிஎஸ்சிக்கும், 409 சீட் வந்து எம்பிசி விக்கும், எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 273 சீட்டும், எம்பிசிக்கு 97 சீட்டும், எஸ்சிக்கு 584 சீட்டும், பிசிஎம்க்கு 166 சீட்டும், 136 சீட்டு, எஸ்சிஏக்கு 117 சீட்டு, எஸ்டிக்கு 38 சீட். ஸோ டோட்டலாக கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3893 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலயமா கிளியராக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்க ப்ரைவேட் காலேஜஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 928 சீட் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 928 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா ப்ரைவேட் காலேஜஸில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த 35% நமக்கு வந்து இதில் ஃபில் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 4825 சீட்ஸ் தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 50,000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த இதில் ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4828 சீட் தான் வந்து டோட்டலாக எடுப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாலையும் சரி, ப்ரைவேட் கோட்டாலையும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து 4028 சீட்டு தான் எடுப்பாங்க. மொத்தம் 50,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 980 சீட்ஸ் தான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸு. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:8 1:10 ரேஷியோவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து நடக்கும். 1:10 ரேஷியோவில் நடக்கும். ஏன்னா 4800 சீட்ஸ் தான் மொத்தமே இருக்குது. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த 980 மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னா 50,000 பேர் வந்து டோட்டலாக 50,000 அப்ளிகண்ட் வந்து வெயிட் பண்ணுவாங்க, போட்டி போட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ண உங்களுக்கு பின்னாடி இருக்க 49,000க்கு மேலே இருக்கவங்க முன்னாடி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அஃபிலியேட்டட் காலேஜஸில் மொத்தம் 28 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 28 அஃபிலியேட்டட் காலேஜஸில் நமக்கு எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வந்து அந்த காலேஜில் வாங்குறாங்க 4 இயர்ஸ்க்கு, அதை நம்ம செக் பண்ணணும். காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா, ஃபீல்டு நல்லா இருக்குதா, ஸ்டாஃப்ஸ் வந்து குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிஹெச்டி வித் நெட்டோட இருக்காங்களா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா, ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இருக்கிற 28 ப்ரைவேட் காலேஜஸை டோட்டலாக வந்து அனலைஸ் பண்ணி அது எந்தெந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம். 1லேருந்து 28 வரைக்கும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு தேடுறதை விட ஜஸ்ட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணாலும் சரி, இல்லை மெசேஜ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டு காலேஜை செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ எப்படி செலக்ட் பண்ணி கொடுப்போம்னா, அந்த காலேஜை எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ஓவரால் பண்ணி உங்களுக்கு அந்த காலேஜில் லோ டொனேஷனில் வாங்கி தரத்துக்கு உண்டான எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப முக்கியம். ஸோ 980 பேர் தான் இருக்காங்க. அந்த 50,000 அப்ளிகன்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இருக்கிறது 980 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போயிட்டு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு பெஸ்ட்டு காலேஜ் வாங்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஏதாவது குறை இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிப்ளைவை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.